ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ள பழமையான பொன்னாச்சியம்மன் கோயிலில் குண்டம் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வனத்துறை அனுமதியுடன் நடைபெற்ற இந்த விழாவில் 40 அடி நீள குண்டத்தில் பூசாரி முதலில் தீ மிதித்து வழிபாடு செய்ததை தொடர்ந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். குண்டம் இறங்கும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குண்டம் இறங்கும் பக்தர்களுக்கு கேட்டுக்கு முன்னாடி தயவு செய்து இடையூறு இல்லாமல் பொதுமக்கள் வழிவிட்டு நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொன்னாச்சியம்மன் குண்டம் திருவிழாவை முன்னிட்டு கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெற்ற சர்வதேச ஹிப்ஹாப் நடன போட்டியில் சென்னை திருவொற்றியூர் நடனப் பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் வெற்றி பெற்று அசத்தியுள்ளனர். 8 நாடுகளைச் சேர்ந்த நடன கலைஞர்கள் இந்த போட்டியில் பங்கேற்றனர். இதில் குழு நடனம் மற்றும் யூஎல் நடனம் உள்ளிட்ட பிரிவுகளில் முதலிடம் மற்றும் 2ஆம் இடங்களை சென்னை மாணவர்கள் கைப்பற்றினர். இதையடுத்து அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் காசோலை, பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கோவை மாவட்டம் சூலூர் அருகே 200 ஆண்டுகளாக தொடரும் பழனி பாத யாத்திரை காவடியாட்டத்தில் சிறுமிகள் செய்த வியக்க வைக்கும் சாகசங்கள் பக்தர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் விதவிதமான காவடிகளை ஏந்தி ஆடிய நிலையில் 2 சிறுமிகள் காவடியை தலையில் சுமந்தபடி செங்குத்தான ஏணியில் உச்சியில் நின்று ஆடிய காவடியாட்டம் காண்போரை கவர்ந்தது. மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தை விரைவாக நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு முடித்து வைத்துள்ளது. தேசிகாச்சேரி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் மேயர் மற்றும் மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்ததால் மாமன்ற கூட்டம் நடைபெறாமல் அடிப்படை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. துணை மேயர் தலைமையில் பிப்ரவரி 10ஆம் தேதி மாமன்ற கூட்டம் நடைபெறும் என மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டதால் வழக்கை முடித்து வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.